Hi students, welcome to Design of RCC Structures class. Unit 1க்கான question answers பார்த்துக்கலாம். Next question number 60. For Fe415 steel in M20 concrete, the design bond stress tau BD is 4 values கொடுத்திருக்காங்க. இந்த வேல்யூ நம்ம வந்து calculate பண்ணி தான் எடுக்கணும். Design bond stress tau BD க்கான ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. That is for plain bars in tension. Plain bars means MS rod தான். அல்ல M20 க்கான வேல்யூ 1.2. டேபிளுக்கு கீழே நோட்ஸில் கொடுத்துருக்காங்க ஃபார் டிஃபார்ம்டு பாஸ் தீஸ் வேல்யூஸ் ஷால் பி இன்க்ரீஸ் பை 60%. நம்மளோட கொஸ்டின்ல Fe415 தட் இஸ் டிஃபார்ம்டு பாஸ்க்கு தான் கேட்டிருக்காங்க. therefore the 1.2 60% இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் MS rods in M20 tau BD equal to 1.2 Newton per mm square. Fe415க்கு இந்த 1.2 60% இன்க்ரீஸ் பண்ணோம்னா 1.6 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் போதும். the answer is 1.92 Newton per mm square. Therefore option C choose பண்ணிக்கோங்க. Next question, the anchorage length in tension is equal to இதுக்கான answer A, that is development length. Page number 34ல anchoring bars in tension கொடுத்திருக்காங்க. Deformed bars may be used without end anchorages provided development length requirement is satisfied கொடுத்திருக்காங்க. அதாவது deformed bars யூஸ் பண்ணும்போது end anchorage தேவையில்லை. இந்த anchorageக்கு the development length enough கொடுத்திருக்காங்க. So tensionல the anchorage length வந்து development lengthக்கு ஈக்குவலாக. நெக்ஸ்ட் வந்து anchorage of bars can be achieved by bends, hooks and straight bars தான். hooks ப்ரொவைட் பண்ணுவாங்க, bends and straight extension. that is straight extensionல ப்ரொவைட் பண்ணாலும் that is anchorage தான். so all of the above தான் இதுக்கான answer. next one, the anchorage value of a standard U-type hook is considered as page number 34ல hooksல கொடுத்துருக்காங்க. the anchorage value of a standard U-type hook shall be equal to 16 times the diameter of the bar. So answer C choose பண்ணிக்கோங்க. Next, the anchorage length provided in compression is, இப்போ இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. the options எல்லாமே the compression is related to tensionல தான் வருது. equal to that of tension, 1.25 times tension anchorage, double the tension anchorage, 0.8 times the tension anchorage. ஸோ இது வந்து கம்ப்ரெஷனுக்கும் டென்ஷனுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பேஜ் நம்பர் 34ல ஆங்கரிங் பார்ஸ் இன் கம்ப்ரெஷனுக்கு பார்க்கும்போது த ஆங்கரிங் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரைட் பார் இன் கம்ப்ரெஷன் ஷால் பி ஈக்குவல் டு த டெவலப்மெண்ட் லென்த் ஆஃப் பார்ஸ் இன் கம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது கம்ப்ரெஷனில் டெவலப்மெண்ட் லென்த் என்ன வேல்யூவோ அதே இதை ஆங்கரிங்க்கும் ப்ரொவைட் பண்ணால் போதும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெவலப்மெண்ட் லென்த்தில் டென்ஷனுக்கும் ஆங்கரேஜுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்துக்கலாம். டென்ஷனில் டெவலப்மெண்ட் லென்த்துக்கான ஃபார்முலா எழுதிக்கிறோம். கம்ப்ரெஷன் ஜோனில் டெவலப்மெண்ட் லென்த் கால்குலேட் பண்ணோம்னா tau BD வேல்யூவை 25% இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கு. 25% இன்க்ரீஸ் பண்ணோம்னா 1.25 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ இதை வந்து டென்ஷனுக்குள்ள டெவலப்மெண்ட் லென்த் இன்ட்டு 1/1.25ன்னு நீங்கள் எழுதிக்கலாம். 1/1.25 கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.8 கிடைக்கும். ஸோ டெவலப்மெண்ட் லென்த் ஃபார் கம்ப்ரெஷன் பார்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.8 டைம்ஸ் த டெவலப்மெண்ட் லென்த் ஃபார் டென்ஷன் பார்ஸ். கம்ப்ரெஷன் ராட்ஸ்க்கான டெவலப்மெண்ட் லென்த் தான் கம்ப்ரெஷன் ராட்ஸ்க்கான ஆங்கரேஜ் வேல்யூ. டென்ஷன் ராட்ஸ்க்கான டெவலப்மெண்ட் லென்த் தான் டென்ஷன் ராட்ஸ்க்கான ஆங்கரேஜ். Therefore, compression rods கான anchorage value is equal to 0.8 times the anchorage value in tension. Next question, anchorage is generally provided at, இதுக்கான answer D தான், ends of bars and points of maximum stress. ராடினுடைய எண்ட்ல தான் இந்த anchorage hooks and bends எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ D answer தான். Next, the anchorage value of 90 degree bend is taken as code bookல பேஜ் நம்பர் 34ல பெண்ட்ஸ்க்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 4 டைம்ஸ் த diameter ஆஃப் த பார் ஃபார் ஈச் 45 டிகிரி பெண்ட். ஃபார் ஈச் 45 டிகிரி பெண்டுன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஒவ்வொரு 45 டிகிரி பெண்டுக்கும் 4 டைம்ஸ் diameter. therefore 2 டைம்ஸ் 45 டிகிரி தான் நமக்கு 90 டிகிரி வருது. therefore 2 டைம்ஸ் 4 dia, that is 8 dia. therefore answer is C, 8 times the bar diameter. Next question, the development length and anchorage length are considered to prevent, answer C தான், bond failure and bar slippage. அதாவது பார் வந்து ஸ்லிப் ஆகாமல் ரொம்ப பாண்டிங்காக இருக்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம ஆங்கரேஜே ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், த மினிமம் ஸ்பேசிங் பிட்வீன் ஹரிசாண்டல் பேரலல் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த சேம் சைஸ் ஷுட் நாட் பி லெஸ் தேன். இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 36ல இருக்குது. தட் இஸ் ஹரிசாண்டல் ஸ்பேசிங் பிட்வீன் த 2 parallel மெயின் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்ஸ் ஷால் யூஸ்வலி பி நாட் லெஸ் தேன் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. அதோட ஆன்சர் வந்து த diameter ஆஃப் த பார் இஃப் த diameters ஆர் ஈக்குவல். Therefore, the same size should not be less than the diameter of the rod, that is 1 dia. Next question, the minimum spacing between horizontal parallel reinforcement of the different size should not be less than கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் லைனில் இருக்குது. the diameter of the larger bar if the diameters are unequal, that is different சைஸில் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய larger diameter bar தான். therefore answer B தான், 1 diameter of thicker bar, that is larger diameter.
Next question. The limit state method of design is based on the concept of probabilistic and statistical approach. Next, in the limit state method, the structure is designed to ensure both safety and serviceability. இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 50ல இருக்குது. 50ல என்னுடைய கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா the acceptable limit for the safety and serviceability requirements before failure is called the limit state. Therefore, answer C தான் சூஸ் பண்ணணும். Next, limit state of collapse refers to option C தான், that is failure due to bending, shear, torsion, compression. The bending சொல்லக்கூடியதான் flexure. Contents pageல ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், that is limit state of collapse. Flexure சொல்லக்கூடியதான் bending. Then limit state of collapse compression, limit state of collapse shear, limit state of collapse torsion. இந்த condition தான் limit state of collapse உள்ளது. அதுதான் இங்க எழுதியிருக்கு, that is option C. Next one, the partial safety factors for materials in the limit state method are used to answer C தான், that is account for variations in material strength. Next question, which of the following is not a limit state? The answer is C, limit state of aesthetics. Question number 75, which of the following methods are most modern and rational for structural design? That is, the answer is limit state method. Next one, serviceability limit state does not include, இதுக்கான answer D, buckling. In limit state design, the load factors are applied to, answer C தான் choose பண்ணணும், account for uncertainties in loading. Load factor means partial safety factor for loads. இந்த partial safety factor loadsல இருக்கக்கூடிய uncertainties, that is அதில் இருக்கக்கூடிய variationsக்காக வேண்டி. So answer C தான். Question number 78, in the limit state design, the reinforced concrete, the flexural strength of a rectangular beam is primarily governed by, the answer is D, yield strength of steel and compression concrete. Flexural strength means bending strength தான். bending strength பேஸ் பண்ணி தான் இந்த மெம்பர்ஸ்லாம் டிசைன் பண்ணுவோம். அதில் வந்து FY and FCK தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். that is FY means yield strength of steel, FCK means compression strength of concrete. So answer D choose பண்ணிக்கோங்க. Next one, the neutral axis in a singly reinforced rectangular beam lies, answer D தான், at the center of the compression zone and tension zone. compression zone and tension zone ரெண்டு ஜோனுக்கும் in between தான் neutral axis இருக்கும். that is neutral axis divides the compression zone and tension zone. ரெண்டையுமே பிரிக்கக்கூடியதே neutral axis தான். அந்த neutral axisல stress value 0வா தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கும் in betweenல இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நோட் பார்த்துக்கலாம். தட் இஸ் டைப்ஸ் ஆஃப் செக்ஷன்ஸ். இந்த ரெக்டாங்குலர் பீம் செக்ஷனை 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். தட் இஸ் அண்டர் இன்ஃபோர்ஸ் செக்ஷன், ஓவர் இன்ஃபோர்ஸ் செக்ஷன், பேலன்ஸ் செக்ஷன். இங்கே வந்து XU மீன்ஸ் டெப்த் ஆஃப் ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ், XU மேக்ஸ் மீன்ஸ் லிமிட்டிங் வேல்யூஸ் ஆஃப் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். அண்டர் இன்ஃபோர்ஸ் செக்ஷனில் XU இஸ் லெஸ் தேன் XU மேக்ஸ். இந்த இடத்துல அண்டர் இன்ஃபோர்ஸ்டு, தட் இஸ் ஸ்டீலுடைய குவான்டிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ ஸ்டீல் தான் ஃபஸ்ட்டில் அதனுடைய மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் பண்ணும். ஸோ ஸ்டீல் தான் ஃபஸ்ட்டில் ஃபெயிலியர் ஆகும், தட் இஸ் பை yielding. நெக்ஸ்ட் ஒன், ஓவர் இன்ஃபோர்ஸ் செக்ஷன். ஹியர் XU இஸ் கிரேட்டர் தேன் XU மேக்ஸ். ஓவர் இன்ஃபோர்ஸ் மீன்ஸ் ஸ்டீல் ஜாஸ்தியாக இருக்கும், கான்கிரீட்டுடைய குவான்டிட்டி குறைவாக இருக்கும். கான்கிரீட் தான் ஃபஸ்ட்டில் அதனுடைய மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் வேல்யூவை ரீச் பண்ணும். ஸோ கான்கிரீட் தான் ஃபஸ்ட்டில் ஃபெயில் ஆகும் பை க்ரஷிங். இந்த ஓவர் இன்ஃபோர்ஸ் செக்ஷன் ப்ராக்டிக்கலாக நாட் அலவுடு. ஸோ ரீடிசைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், பேலன்ஸ் செக்ஷன். இங்கே வந்து XU இஸ் ஈக்குவல் டு XU மேக்ஸ். ஸ்டீல் அண்ட் கான்கிரீட் ரெண்டு மெட்டீரியலும் அதனுடைய மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் வேல்யூவை சைமல்டேனியஸாக ரீச் பண்ணும் அண்ட் சைமல்டேனியஸாக பிரேக் ஆகும். ரெண்டு மெட்டீரியலுடைய ஃபெயிலியரும் சேம் டைமில் இருக்கும். இதை பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ கொஸ்டின் நம்பர் 80 பார்த்துக்கலாம். இன் அ பேலன்ஸ் செக்ஷன், இதுக்கான ஆன்சர் both steel and concrete reach their limiting stresses simultaneously. Simultaneously means same time. Next one, the design moment of resistance of a singly reinforced rectangular section is given by, answer C தான். கோட் புக்கில் இருக்கக்கூடிய MU லிமிட்டுக்கான ஃபார்முலா தான் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ ஆன்சர் C. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 82, இன் அண்டர் இன்ஃபோர்ஸ் செக்ஷன் ஃபெயிலியர் இஸ் டியூ டு, அண்டர் இன்ஃபோர்ஸ் செக்ஷன்னா அந்த வேர்ட்லேருந்தே உங்களுக்கு தெரியணும் ஸ்டீலுடைய குவான்டிட்டி குறைவாக இருக்கும். ஸோ ஸ்டீல் தான் ஃபஸ்ட்டில் மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் பண்ணும். ஸோ ஸ்டீல் தான் ஃபஸ்ட்டில் ஃபெயில் ஆகும். therefore ஆன்சர் இஸ் C, yielding ஆஃப் ஸ்டீல். நெக்ஸ்ட், ஃபார் அ ரெக்டாங்குலர் செக்ஷன் த ஏரியா ஆஃப் டென்சைல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷுட் நாட் பி லெஸ் தேன், ரெக்டாங்குலர் செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, பீம்னு கொடுக்கல. ஸோ ஸ்லாபினுடைய செக்ஷனும் ரெக்டாங்குலர் செக்ஷனாக தான் இருக்கும். இப்போ ஆன்சர் B வந்து ஸ்லாபுக்கான ஆன்சர். கோட் புக் பேஜ் நம்பர் 39ல் ஸ்லாபுக்கான மினிமம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் தான் இந்த வேல்யூ வருது. தட் இஸ் மைல் ஸ்டீல் ராடுக்கு 0.15% ஆஃப் த டோட்டல் கிராஸ் செக்ஷன்
அண்ட் 0.12% ஃபார் ஹை ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு பாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு பாஸ்க்குன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறதுனால 0.12% ஆஃப் B into D தான் நம்ம சூஸ் பண்ணணும். தட் இஸ் ஆன்சர் இஸ் B. நெக்ஸ்ட் த பர்பஸ் ஆஃப் யூசிங் டபுள்யூ reinforced beam இஸ் ஆன்சர் C தான். when depth is restricted and moment demand is high. பெண்டிங் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும்போது அதனுடைய டெப்த்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் டபுள்யூ reinforced beam ப்ரொவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் Z in flexural design is defined as, இதுக்கான ஆன்சர் B தான். தட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்ட்ராய்ட் ஆஃப் கம்ப்ரெஷன் அண்ட் சென்ட்ராய்ட் ஆஃப் டென்ஷன் ஸ்டீல். இதோட இன்னைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான MCQ கொஸ்டின் ஆன்சரை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் யூனிட் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.